ஒரு டாக்ஸிக்கான விஷயத்தையே ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசுறாங்க. அதை பேசுறதையே ஒரு நெகட்டிவான விஷயத்த பேசுறதையே ரொம்ப சுவாரஸ்யமா, அதுவே ரொம்ப அவங்களுக்கு வந்து இனிப்பான ஒரு விஷயமா பேசுறாங்க. ஒரு டார்க்கான கண்டென்ட் தான் எல்லா பக்கமும் நம்ம திரும்பின பக்கம்லாம் இருக்கு. நாம இந்த உடம்பு இல்லை, இந்த உடம்பை தாண்டின ஒண்ணு, நாம ஒரு ஆன்மா, ப்ளஸ் நாம் இங்கே ஒரு பிறவிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த பிறவியினுடைய பயன் என்ன, அது நம்ம எவ்வளோ தூரம் இந்த பிறவியிலோட லாபத்துக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணோம், இப்படிலாம் யாருமே பேச மாட்டேன்றாங்களே, இதை பற்றிலாம் யாருமே ஒரு துளியுமே யோசிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சதுண்டா? யாராவது ஒருத்தங்க யோசிச்சிருப்பீங்க, நம்மள கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க யோசிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நானும் வகையில் ஒருவன் தான். ஓகேங்களா? அப்படி வந்து ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயத்த பேசலைன்னா கூட பரவாயில்ல, பிரயோஜனமற்ற ஒரு தேவையில்லாத ஒரு நெகட்டிவான ஒரு டார்க்கான கண்டென்ட் எல்லாம் எடுத்து வச்சு ரொம்ப ஒரு பெருமையாகவும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் பேசுறாங்க. ரொம்ப ஒரு சிறுமையான செயல்கள் செய்யறவங்கலாம் அவ்வளோ ஒரு பெருமையா காட்டிக்கிறாங்க, அதை ட்ரெண்ட் ஆக்குறாங்க. இன்னையா இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு விஷயமானு பேசுறீங்களேன்ற மாதிரி இருக்கு. எந்த மாதிரி சிறுமையான விஷயங்கள் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கிளிப் போட்டு காமிச்சா உங்களுக்கு வந்து புரியும். இருங்க பாருங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரை. வணக்கம் மாப்பிள, தேனியில இருந்து. அறிவு கட்ட பையல இப்போ புரியுதா நான் எந்த லெவலான விஷயங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப நொந்து போய் வந்து இந்த கண்டென்ட்டை நான் வந்து பேசுகிறேன், போடுறேன்ட்டு. எனக்கு அந்த நபர்கள் மீதும் அந்த பர்சன்ஸ் மீதும் தனிப்பட்ட எந்த வித இதுவும் கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறத மக்கள் ஏன் அவ்வளோ ஒரு ஆர்வமாக அவ்வளோ ஒரு இதுவாக பேசுகிறாங்க, பார்க்குறாங்கன்றதான் இப்போ எனக்கு வந்து ஒரு கவலையாக இருக்குது, வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. அவங்களுடைய புகழை வந்து நான் வந்து பொறாமப்பட்டோ அதுக்காக நான் இதை வந்து பேசலை, எனக்கு அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு செயலை மக்கள் ஏன் இப்போ ஆதரிக்கிறாங்க, மக்கள் ஏன் இதுக்கு ஏன் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஏன் அப்படின்றதான் விஷயம். அது இவங்க தான் எனக்கு பிரச்சனை, இவங்க இல்லாமல் வேற ஒருத்தங்களை ட்ரெண்டாக பேசினா நான் அதை ஏற்றுக்கிறேன்ற இதுல சொல்லல. ஒரு சின்ன லெவல்ல ஒரு சிறுமையான செயல்கள் செய்யறவங்கள மக்கள் ஏன் அவ்வளோ அங்கீகரிக்கிறாங்க, அவ்வளோ உயர்த்துறாங்க அப்படின்ட்டு ஏலியன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்து யோசிக்கிறேன். இப்படி இருக்கிற மக்கள் ஒரு செயல் செய்யறவங்க ஏன் இந்த மக்கள் கொண்டாடுறாங்க, அப்போ இந்த மக்களுக்கு என்னதான் ஆச்சு, இந்த காலம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியில தான் வந்து இந்த யோசனைக்கான ஒரு கேள்வி வந்து முடியுது.